கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வாழும் கலை அமைப்பின் சார்பில் தஞ்சை பெரிய கோவிலில் தியான நிகழ்ச்சி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் அறநிலையத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் தரப்பில் யார் அனுமதி கொடுத்தது என்ற பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன. இந்நிலையில் கோவில் சார்ந்த நிகழ்ச்சிகளை தவிர தனியார் நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி இல்லை என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை தற்போது ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், இந்த உத்தரவு குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. அதாவது கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வாழும் கலை அமைப்பைச் சேர்ந்த ஸ்ரீ ரவிசங்கர் என்பவர் என்ற அமைப்பின் சார்பில் பாரம்பரியமிக்க 1000 ஆண்டு பழமையான தஞ்சை பெரிய கோவிலில் தியான வகுப்புகள் நடத்த அனுமதி கோரியிருந்ததாகவும் அதற்கு மத்திய தொல்லியல் துறை அனுமதி வழங்கியதாகவும் என்று கூறி அந்த தியான வகுப்புகளுக்காக அந்த தஞ்சை பெரிய கோவிலின் வளாகத்தில் உள்ள கோபுரம் அருகே கூடாரம் அமைத்து தற்காலிக கட்டுமானங்களை எழுப்பினர். இதைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டு பாரம்பரியமிக்க தொல்லியல் சிறப்பு வாய்ந்த கட்டிடக்கலை சோழகால கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் இந்த கோவிலில் தனியார் நிகழ்ச்சிகளுக்கும் தியான வகுப்புகளுக்கும் தற்காலிக கட்டுமானங்களுக்கும் தடை விதிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சசிதரன் ஆதிகேசவலு அமர்வு கடந்த வாரமே அதற்கு தடை விதித்தனர். இதைத் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி அங்கு நடைபெறாமல் அருகில் உள்ள ஒரு மண்டபத்தில் நடைபெற்றது. அதற்கு பிறகு இந்த அனுமதி யார் வழங்கியது என்றும் நீதிபதிகள் கோரியிருந்தனர். அப்போது இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் கொடுத்த பரிந்துரையின் பெயரில் மத்திய தொல்லியல் துறை அனுமதி வழங்கியதாக கூறப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்த கோவிலில் எந்தவித தனியார் நிகழ்வுகளுக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என்று உத்தரவிட்டு என்று கூறியிருந்தனர். இந்த நிலையில் இது குறித்து விரிவான உத்தரவை இன்று வழங்கியுள்ளனர். அதாவது பாரம்பரியமிக்க தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள தஞ்சை பெரிய கோவிலில் இது போன்ற தனியார் நிகழ்வுகளுக்கு அதாவது தனி நபர் நடத்தும் நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று திட்டவட்டமாக கூறியுள்ளனர். அதே வேளையில் கோவில் தொடர்பாக பாரம்பரியமாக நடைபெறும் சதய விழா, பிரதோஷம் விழா ஆகிய விழாக்கள் நடத்தலாம், அப்போது பக்தர்கள் கூடலாம், அதில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தனியார் அமைப்புகள் கட்டணம் வசூலிக்கும் நோக்கில் அந்த கூடாரம் அமைக்கும் நோக்கில் எந்தவித நிகழ்ச்சிகளுக்கும் நிரந்தரமாக தடை விதிக்கப்படுகிறது என்று நீதிபதிகள் உத்தரவில் கூறியுள்ளனர். கருணாகரன், தஞ்சை பெரிய கோவில்ல சிவராத்திரி போன்ற நாட்கள்ல அரங்கேற்றங்கள் அது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் வழக்கமா நடைபெறும். அது போன்ற நிகழ்ச்சிகளும் இனிமேல் அங்கு நடத்தக்கூடாதா? அது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். அதே நீதிபதிகள் தெளிவாக கூறியுள்ளனர். அதாவது அந்த விதிமுறைப்படியே மதம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு எந்தவித தடையும் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பாரம்பரியமாக அந்த கோவிலில் தொன்று தொட்டு நடந்து வரும் அரசு சார்பில் நடைபெறும் விழாக்கள், சிவராத்திரி விழா, ராஜராஜ சோழன் சதய விழா உள்ளிட்ட விழாக்கள் நடத்த பிரதோஷ விழா உள்ளிட்ட விழாக்கள் நடத்த எந்தவித தடையும் இல்லை. பக்தர்கள் வருவதற்கு எந்தவித தடையும் இல்லை. ஆனால் தனியார் அமைப்புகள் திட்டமிட்டு அங்கு கூடாரம் அமைத்து நடத்துவதற்கு தான் நிரந்தரமாக தடை விதித்துள்ளனர். எனவே அரசு விழாக்களுக்கோ பாரம்பரியமாக மதம் சார்ந்து நடைபெறும் விழாக்களுக்கோ அங்கு எந்தவித தடையும் இல்லை என்பதை நீதிபதிகள் உறுதிபட கூறியுள்ளனர். தஞ்சை பெரிய கோவிலில் தனியார் நிகழ்ச்சிகளுக்கு தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கருணாகரன் வழங்க கேட்டோம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கருணாகரன்.